திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு சென்னைக்கு வந்த தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஆணையரிடம் 9 அம்ச கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும், அதேபோல வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சில குளறுபடிகள் இருக்கின்றன, அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். காரணம், ஏற்கனவே திருத்தி கொடுக்கப்பட்ட படிவங்களில் கூட திருத்தப்படாமல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியலில் பழைய ஓட்டர் ஐடியினுடைய நம்பரே வந்திருக்கிறது. இதுபோல் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இன்னொரு சிறப்பு முகாம் நடத்தி இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் ஒரு பூத்துக்கு 1200 ஓட்டுகள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சென்னையில் 11 ஓட்டுக்கு ஒரு பூத்து வச்சுருக்காங்க, 350 ஓட்டுக்கு ஒரு பூத்து. இதுபோல் இந்த பூத்து அமைச்சதிலே கூட பல குளறுபடி இருக்குது. இதெல்லாம் சீரமைப்பு பண்ணணும். 1200 ஓட்டுக்கு ஒரு பூத்து என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் பல இடங்களிலே அது சீர் செய்யப்படவில்லை. 11 ஓட்டுக்கு ஒரு பூத்து, 300 ஓட்டுக்கு ஒரு பூத்தெல்லாம் இருந்தால் அது தேர்தல் நடத்துவதற்கு உரியவர்களுக்கும் சிரமம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அது சிரமமாக இருக்கும். ஆகவே அதை திருத்தி அமைக்க வேண்டும் என்றும், அதேபோல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுக்கப்படுகிற எங்களுடைய அந்த வீடியோக்கள் சென்சார் செய்து எம்சி சர்டிஃபிகேட் என்று சொல்வார்களே, மீடியா சர்டிஃபிகேஷன், அந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துக்குரிய அந்த விளம்பரத்துக்கு அனுப்பப்பட்ட விதிகள் உடனடியாக கிடைப்பதில்லை. ஆகவே கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் அது கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதுபோல் 9 கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். அதில் தேர்தல் ஆணையம் குறிப்பாக ஃபார்ம் 17C, அதில் வாக்கு சாவடியிலே வாக்குப்பதிவு முடிந்தவுடன் 17C கொடுப்பார்கள். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அனைவருக்கும் எவ்வளோ ஓட்டு போலாச்சு. ஏனென்று பார்த்தால் பதிவான வாக்குகளுக்கும் ஓட்டு எண்ணுகிற போது வாக்குகள் வித்தியாசப்படுகிறது. பீகாரில் எடுத்துக்கொண்டால் வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டதை விட இறுதி முடிவு வந்தபோது வாக்கு எண்ணிக்கையின் போது 2 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக இருந்ததாக புகாரெல்லாம் எழுந்தது.